ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். என்னப்பா இன்னைக்கு என்ன வெத்தலை தோட்டத்தை காமிக்கிற? வெத்தலை கொடி நீ போட்டிருக்கியா அப்படின்னு நினைப்பீங்க. வெத்தலை கொடியெல்லாம் நம்ம வீட்டில் நான் வச்சுருக்கேங்க. ஆனால் தொட்டியில் வச்சு பராமரிச்சுட்டு வரேன். இது வந்துட்டு மிளகு தோட்டமுங்க. நம்ம ஏல தோட்டம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதில் இடையிலே மரங்கள் வச்சுருப்போம் இல்லையா? அந்த மரத்துல எல்லாம் சும்மா போகாமல் மிளகு கொடி வந்து பதியம் போட்டு இந்த மாதிரி வளர்ந்து நிற்குமுங்க. இதை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம அறுவடை பண்ணுவோம். அதுதான் சரி உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ பாருங்களேன், தப்பி தவறி ஒரு மிளகு வந்து திரி போட்டு மிளகு இருந்துச்சுங்க. பிஞ்சாக இருக்கும் அப்படின்னு நினச்சி எடுத்து கடிச்சு பார்த்தா சுருக்குன்னு நல்லா உரப்பாக தாங்க இருக்குது. அதாவதுங்க, இந்த கை அழகத்தில் வந்துட்டு அது கீழே வந்து முளைக்கும். அதை வந்து கட் பண்ணி பதியம் போட்டு இந்த மாதிரி மரத்தோட தூரில் வந்து மண்ணை சாணி போட்டுட்டு அதில் வச்சு விடுவாங்க. சுண்ணாம்பும் போட்டு விட்டால் கொஞ்சம் பெஸ்ட்டுங்க. அதை வந்து அப்படியே முளைச்சி இந்த மாதிரி கொடியாக வீசி படர்ந்து வருங்க. அந்த மரத்தை அப்பப்போ நான் இறுக்கி பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிருவாங்க. அப்படி தான் அவங்க வளர்ந்து வந்துட்டு நிறைய அரும்புகள் வச்சு கிளைகள் மாதிரி அந்த கொடியே வீசி 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 மேலே வரைக்கும் போவாங்க. போயிட்டு வந்துட்டு அந்த குருத்து இலை வருங்க. இப்போ தான் அந்த குருத்து இலை வர டைம். அதில் வந்து திரி பிடிக்கும். இதுதான் அதோட திரி. பார்த்தீங்களா தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஜனவரி மாதம்னா இந்த மாதிரி மிளகாயிரும். அப்புறம் நம்ம ஒரு மார்ச்சில் அறுவடை பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்றோம். பிடிச்சிருக்கா?